வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ் ட்ரைனிங் செக்ஷன். இன்னைக்கு நம்ம டேட்டாபேக்ஸ்ங்கிற பிளாட்ஃபார்ம் ஒரு 30 மினிட்ஸுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா இன்ஜெக்ஷன்ல இருந்து வந்து ஃபைனல் அவுட்புட் வரைக்கும், இன்க்ளூட் டேஷ்போர்ட்ஸ் வரைக்கும், இல்லை விசுவலேஷன் வரைக்கும் நம்மளால இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ டேட்டாபேக்ஸ்ங்கிற அந்த யூனிஃபைடு பிளாட்ஃபார்ம் வந்து 2013 அப்பாச்சி ஸ்பார்க்குங்கிற கம்பெனியில் வேலை பார்த்த எம்ப்ளாயிஸ்னால ஃபவுண்ட் பண்ணுதான். இவங்க வந்து இது இல்லாமல் ML4 இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இது வந்து 2013 ஒரு ஓப்பன் சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டமாக தான் வந்து இந்த பிளாட்ஃபார்மை டெலிவர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு டேட்டா ரீட் பண்ணுறதுலேருந்து டேட்டா டெலிவர் பண்ணுற வரைக்கும், இன்க்ளூடிங் ஸ்டோரேஜ் வரைக்கும் எல்லாமே வந்து சிங்கிள் சொல்யூஷன் மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயினாக 3 பேர் வந்து 3 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணலாம். யாரெல்லாம் பார்த்தா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட். ஸோ ஒவ்வொருத்தங்க என்னெல்லாம் பண்ண நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ டேட்டா சயின்டிஸ்டோட மெயின் வேலைனா இருக்க எக்ஸிஸ்டிங்கான டேட்டா, வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவில் வந்து அவங்க அதுல இருந்து ML மாடல்ஸ், AI அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து சீப்பர் மோட்ல தேவை. ஸோ அதுக்கு வந்து நம்ம டேட்டா பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். செகண்ட் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் ரோல் என்னன்னா டேட்டாவை சோர்ஸ்ல இருந்து பண்ணி அந்த இன்ஜெஸ்ட் பண்ண டேட்டாவை கிளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வைக்கிறதா வந்து டேட்டா இன்ஜினியர்ஸோட ரோல். தென் டேட்டா அனலிஸ்ட். இவங்க ப்ராசஸ் பண்ணி கிளீன் பண்ண டேட்டா வந்து அவங்க விஷுவலேஷன் டேஷ்போர்ட்ஸ் லைக் கிளிக் சயின்ஸ், பவர் பை இந்த மாதிரி டூல்ஸ்ல போய் இவங்க வந்து அதை கனெக்ட் பண்ணி வியூ பண்ணலாம். ஸோ டேட்டாபேக்ஸோட ஸ்பெஷல்னா உங்களுக்கு மல்டிபிள் சோர்சஸோட டேட்டா உங்களால வந்து கனெக்ட் பண்ணி ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டிபிள் சோர்ஸோட டேட்டா வந்து கனெக்ட் பண்ணி டெலிவரும் பண்ண முடியும். இந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து டேட்டாபேக்ஸுக்கு இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா டேட்டாபேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், மல்டிபிள் சோர்ஸ்ல நமக்கு தெரியும் டேட்டா வந்து மொத்தமாக 2 டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா, இன்னும் வந்து அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா RDBMS. நம்ம RDBMSல இருக்க நார்மல் டேட்டாஸ் இல்லை, அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டா எடுத்துக்கலாம். அதே வந்து அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சுன்னா ஃபைல்ஸ், PDF, வீடியோஸ் இதெல்லாமே வந்து நம்ம அன்ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு பார்க்கலாம். டேட்டாபேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் இல்லை ஸ்ட்ரக்சர் போத் டேட்டாவுமே வந்து டேட்டாபேக்ஸ்னால ரீட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கன்சியூமர் ஒரு தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன்லாம் நம்ம ப்ராப்பரா ஒரு இன்ஜினியர்ஸ் டெவலப்பர்ஸுக்கு அந்த டேட்டா வந்து கன்சியூம் பண்ற ப்ராசஸ் பண்றதுக்கு கன்சியூம் பண்ற முடிகிற அளவுக்கு இதை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த டேட்டாபேக்ஸுக்கு முடியும். இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள், ஸோ டேட்டாபேக்ஸுக்கு வந்து மொத்தமா 2 டிவிஷனா இருக்கு. ஸோ ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். டேட்டாபேக்ஸ் வந்து 2 டிவிஷனா வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து டேட்டா இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து மெஷின் லேர்னிங். இது எல்லாமே வந்து அப்கமிங் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு டேட்டாபேக்ஸ் வந்து 2 டிவிஷனாக பிரிக்கலாம், டேட்டா இன்ஜினியரிங், மெஷின் லேர்னிங். இது இல்லாமல் AI அதே மாதிரி அந்த மாதிரி விஷயம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னும் டீப் டைவ் பண்ணப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஹை லெவலில் டேட்டாபேக்ஸ் வந்து டேட்டா இன்ஜினியரிங், மெஷின் லேர்னிங் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டேட்டாபேக்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் கூட டீப்பாக பார்க்கலாம். டேட்டாபேக்ஸ்ங்கிறது ஒரு சிங்கிள் கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். இந்த கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் எல்லா டைப் ஆஃப் டேட்டாஸும் நம்மளால வந்து ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் ரீட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டேட்டாபேக்ஸ்ங்கிறது வந்து கிளவுட் ப்ரொவைடர்ஸ் சச் அஸ் AWS, Azure, GCP இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் சர்வீசஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் Azure தான் யூஸ் பண்றேன். என்னால் டேட்டாபேக்ஸ் எப்படி யூஸ் பண்ண நீங்க கேட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் Azureல இருந்து டேட்டாபேக்ஸுக்கு சர்வீஸ் இருக்கு. சிமிலர்லி AWS and GCP. ஸோ அந்த சர்வீஸை நீங்க இன்வோக் பண்ணி இந்த டேட்டாபேக்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாபேக்ஸ் வந்து மல்டிபிள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இதுக்கு சப்போர்ட் இருக்கு. தென் இப்போ ஒரு ரோல் வைஸ் பார்க்க ஒரு டேட்டா இன்ஜினியர், நான் இப்போ வந்து டேட்டா இன்ஜினியர். இது கொஞ்சம் கூட நான் புரிஞ்சுக்கிறது என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நான் ஒரு ரீட்டைல் சூப்பர் மார்க்கெட் நடத்துறேன். ஓகே, இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்கும், எனக்கு வந்து ஸ்டாக்கு நான் வச்சிருப்பேன். ஸ்டாக் இன் ஸ்டாக் இருக்கும், அதே மாதிரி அவுட் ஸ்டாக் இருக்கும். இதே மாதிரி பேமெண்ட் PDFs இருக்கும், வீடியோ டேமேஜ் ஆன இதுக்கு ஃபோட்டோஸ் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், கிளைம் டீடைல்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஃபைல்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ டேட்டாங்கிறது ஸ்டாக் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாவை டேட்டாபேக்ஸ்ல இருக்கும். இதே மாதிரி ஃபைல் ஃபார்மேட்ஸ் லைக் பில்ஸ், டேமேஜ் ப்ராடக்ட் டீடைல்ஸ், தென் வீடியோஸ் இது எல்லாமே வந்து எனக்கு வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ டேட்டா இன்ஜினியர் ரோல் என்ன, இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா இது 2 டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணிடலாம். மல்டிபிள் சோர்ஸ்ல இந்த 2 டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை டேட்டாபேக்ஸ்ல லோட் பண்றாங்க. லோட் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி கிளீன் பண்ணி ஃபைனலா ரீடபிள் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றது தான் டேட்டா இன்ஜினியர் ரோல்.
ஸோ டேட்டா இன்ஜினியரோட ரோல் என்ன? டேட்டா இன்ஜினியர்ஸ் ரோல் வந்து ரீட் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ், லோட் த டேட்டா டு டேட்டாபேஸ், ப்ராசஸ் த டேட்டா இன் டேட்டாபேஸ் அண்ட் கிளென்ஸ் த டேட்டா இன் டேட்டாபேஸ். இதுதான் வந்து டேட்டா இன்ஜினியரோட ரோல் இன் டேட்டாபேஸ். இப்போ இதே வந்து நான் டேட்டா அனலிஸ்டுக்கு போயிட்டேன்னா, டேட்டா அனலிஸ்டோட ரோல் என்ன? டேட்டாபேஸ்ல டேட்டா இன்ஜினியர் வந்து டேட்டாவை லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கிளீன் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டாவை அவங்களுக்கு நம்மளோட பிசினஸ் ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் டேஷ்போர்ட்ஸை பிரிண்ட் பண்ணுவேன். அதுக்கு தான் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மந்த்து எந்த ப்ராடக்ட் நான் அதிகமாக சேல் இருக்குன்னா எனக்கு ஒரு ரேக் வைஸா எனக்கு சேல்ஸ் டீட்டெயில் இருக்குன்னா எந்த ரேக்ல எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் இது எல்லாத்தையும் அதனால டேஷ்போர்ட்ல பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ டேஷ்போர்ட் நான் பார்க்கணும், இது வந்து ப்ராசஸ் டேட்டா. ப்ராசஸ் டேட்டா என்னோட டேட்டா வேர்ஸ்ல ஆல்ரெடி டேட்டாபேஸ் வந்து லோட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா? ஸோ ஸ்டோரேஜ் அங்க இதாக இருக்கு. தென் டேட்டா சயின்டிஸ்ட், ஸோ டேட்டா இன்ஜினியர் பார்த்தோம், டேட்டா அனலிஸ்ட் பார்த்தோம். ஸோ இப்போ டேட்டாபேஸ்ல டேட்டா எனக்கு இருக்கு, ப்ராசஸ் டேட்டா இருக்கு. அந்த ப்ராசஸ் டேட்டாவை வேர் ஹவுஸ்ல இருந்து எடுத்து அந்த மல்டிபிள் எம்எல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி அதுல வந்து ப்ராசஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண டேட்டா வந்து என்னால் அவுட்புட் எடுக்கும். ஸோ அந்த அவுட்புட் எடுக்கும் ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கலாம், ஃபார்காஸ்டிங்காக இருக்கலாம். சரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து சம்மர் சீசன் வரப்போகுது. ஸோ ஃப்ரம் மார்ச் டு மே, இந்த மார்ச் டு மேல வந்து எனக்கு வந்து அதிகமாக வந்து சில்டு ப்ராடக்ட்ஸ் லைக் ஜூசஸ், ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எனக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகும். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கணும்? மார்ச் டு மேல வந்து எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நார்மலாக வந்து எனக்கு ஒரு 100 பாட்டில்ஸ் ஆஃப் ஜூஸ் சேல்ஸ் ஆகுனா எனக்கு இந்த மந்த்ல வந்து ஒரு 150 ப்ராடக்ட் எனக்கு சேல்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி தகுந்த மாதிரி நான் முன்னாடியே ரேட் ஏறது நான் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி எனக்கு அப்கமிங்ல வந்து ரெய்னி சீசன் வரும்போது, ரெய்னி சீசன் வரும்போது எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தேவையில்லை, எனக்கு சேல்ஸ் ஆகாது, எக்ஸ்பைரி டேட் ஆக போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து கம்மியாக ஆர்டர் பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா சயின்டிஸ்டோட ரோல் என்ன? டேட்டா சயின்டிஸ்டோட ரோல் வந்து இருக்க டேட்டா இருக்க டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி எம்எல் மாடல்ஸ்ல ட்ரெயின் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதா டேட்டா சயின்டிஸ்டோட வேலை. ஓகே, இனி நம்ம பார்க்க போது டேட்டா பிரிக்ஸோட பத்தின ஒரு ஹை லெவல் ஒரு டேட்டா பிரிக்ஸ் என்ன ரீகேப் மாதிரி வச்சுக்கலாமே. இவ்வளவு பார்த்து டேட்டா பிரிக்ஸ் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஒரு டேட்டாக்கு தேவையான எல்லா விஷயங்களும் என்னால இந்த டேட்டா பிரிக்ஸ்ல பண்ண முடியும். ஒரு டேட்டாக்கு எல்லாம் தேவை, டேட்டாவை ரீட் பண்ணும், எஸ் டேட்டா பிரிக்ஸ்னால ரீட் பண்ண முடியும். டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், டேட்டா பிரிக்ஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும், எஸ் டேட்டா பிரிக்ஸ்ல ப்ராசஸ் பண்ணும். டேட்டாவை கிளீன் பண்ணும், கிளீன்சிங் ஆகிட்டு டேட்டா பிரிக்ஸ் பண்ணலாம். ப்ராசஸ் டேட்டாவை அவுட்புட்ல டெலிவர் பண்ணும், எஸ் டேட்டா பிரிக்ஸ்ல பண்ண முடியும். ஸோ டேட்டா பிரிக்ஸ்ங்கிறது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கு, அதே மாதிரி ஸ்பார்க் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை நம்மளால ரீட் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டும். தென் ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணலாம், இது நம்ம பார்த்தோம். தென் நான் சொன்ன மாதிரி விஷுவலேஷன் டூல்ஸ் லைக் பவர் பிஐ இருக்கட்டும், டேப்லோ இருக்கட்டும், கிளிக் சென்சர், இந்த மாதிரி விஷுவலேஷன் டூல்ஸ்லேயும் என்னால் வந்து இந்த டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை என்னால் ப்ராசஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ டேட்டா பேஸ் என்னன்னு பார்த்துட்டோம், டேட்டா பேஸோட டிவிஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்ற 3 ரோல்ஸ், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், அப்புறம் டேட்டா அனலிஸ்ட். இந்த 3 பேரும் என்ன ரோல் பண்றாங்க, அவங்க ரோலுக்கு என்ன வேலை, டேட்டா வச்சு அவங்க எப்படி ப்ளே பண்ண, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இனி டேட்டா பேஸ்ல வாட் இஸ் குட் வித் டேட்டா பேஸ், நான் ஏன் டேட்டா பேஸ் போகணும்? இப்போ நான் டேட்டா பேஸ் போகிறதுக்குள்ள நான் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் போகணும். வை டேட்டா பேஸ்ங்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஒன்று, டேட்டா பேஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் சைக்கிட் லேர்னர் இருக்கட்டும், டென்சர்ஃப்ளோ இருக்கட்டும், கெராஸ், இது மாதிரி எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸுக்கும் டேட்டா பேஸ் சப்போர்ட் பண்ணுது. டேட்டா பேஸ்ல லைப்ரரிஸ் அவைலபிளா இருக்கு, லைக் மேட்ப்ளாட்லிப் இருக்கட்டும், பேண்டாஸ் இருக்கட்டும், நம்பையா இருக்கட்டும், ரேண்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் லைப்ரரிஸ் டேட்டா பேஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நான் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த லைப்ரரிஸை மட்டும் நான் இன்வோக் பண்ணா போதும், தேவையில்லாம நான் புதுசாக கோட் எழுத தேவையில்லை. அந்த லைப்ரரிஸை ஸ்ட்ரெயிட்டாவே இன்வோக் பண்ணி நான் ரைட் பண்ணிக்கலாம். தென் டேட்டா பேஸ் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் லைக் பைத்தான், ஸ்கேலா, எஸ்கியூஎல் எல்லாம் சாப்பிடும். ஸோ எனக்கு வந்து ஸ்கிரிப்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்கிரிப்டிங்காக நான் தனியாக எதுவும் கத்துக்கிறது தேவையில்லை, இந்த 3 லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் என்னால் ஸ்கிரிப்டிங் ஈஸியாக பண்ணிட முடியும். தென் டேட்டா பேஸ் வந்து ஜூபிட்டர் லேப், ஆர் ஸ்டுடியோ, இது மாதிரி ஐடிஸையும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. முக்கியமான விஷயம், டேட்டா பேஸ் வந்து எனக்கு வந்து ஆன் ப்ரெமிஸ் இருக்கணும் கிடையாது, கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல AWS, GCP, Azure இல்ல கம்யூனிட்டி எடிஷன் இந்த இதில் அவைலபிளா இருக்கு. நான் அதை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம், டைரக்டா கன்சியூம் பண்ணிக்கலாம். தென் டேட்டா வந்து ஸ்கேலபிள், ரிலையபிளா இருக்கும். பிளஸ் எனக்கு எவ்வளவு தரணும் டேட்டா ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டெல்டா லேக்ல. தென் நான் சொன்ன மாதிரி விஷுவலைசேஷன்ஸ் பில்ட் இன்னாவே இருக்கு. நான் உங்களுக்கு டெமோல விஷுவலைசேஷன் பில்ட் இன் உங்களுக்கு காட்டுறேன். தென் நம்ம நேரம் பார்த்தோம் ML ஃப்ளோ யூஸ் பண்ணி ML மாடல் சைக்கிள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதான் வந்து குட் வித் டேட்டா பேஸ். ஸோ வை டேட்டா பேஸ்னு கொஸ்டின் கேட்டாச்சுன்னா நான் ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ் இல்லை ஃபாலோயிங் ஆன்சர்ஸ் நான் சொல்றேன். ஒன் வந்து டேட்டா பேஸ் சப்போர்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்ஸ் லைக் scikit-learn, TensorFlow, Keras.
support libraries like Matplotlib, Pandas, NumPy. Scripting languages like Python, Scala, SQL. IDEs like JupyterLab, RStudio, and available in different ecosystems like AWS, GCP, Azure, as well as available in community edition. Then it is highly reliable and scalable through data lake. Built-in features are available. AutoML and model lifecycle management through MLflow is also supported. Okay. Then high level of performance over பார்க்கலாம். Database high level performance over பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரீட்டைல் ஷாப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரீட்டைல் ஷாப்ல ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் லைக் ஃபைல், RDB, மெசேஜ் கியூ, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ஜெக்ஷன் ப்ராசஸோடைய காமனா ஒரு டேட்டா ஸ்டோரேஜுக்கு நான் மூவ் பண்ணும். ஸோ டேட்டா பேக்ஸ் வந்து கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணிடுது. மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, அனலைஸ் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அனலைஸ் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கிளீன்ஸ்டு டேட்டா வந்து எனக்கு வந்து MLflow அல்காரிதம்ஸ் ML மாடலுக்கு ட்ரெயின் பண்ணலாம். தென் டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணலாம், இல்லை டேட்டா வேர்ஹவுஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். விஷுவலைசேஷன் டூல்ஸுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், விஷுவலைசேஷன் டூல்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இதான் வந்து ஹை லெவல் ஓவர்வியூ ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ இது வந்து நான் ரொம்ப நேரம் டேட்டாபேஸ் பற்றி பேசியிருக்கேன். ஸோ டேட்டாபேஸ் எப்படி யூஸ் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு குயிக்காக டெமோ போயிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் நான் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். பஸ் எப்படி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு databricks.comனு டேட்டாபேஸ் கம்யூனிட்டி எடிஷன் லாகின் போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு இது வெப் பேஜ் இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். லாகின் யூசர் கேட்கும். Databricks login. Login sign up போடுங்க. sign up போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை Databricks. இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்க யூசர் உங்களோட நேம், லாஸ்ட் நேம், இல்ஐடி, கம்பெனி இது வந்து நம்ம இது கொடுத்துக்கலாம். என்ன நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து DSS ட்ரைனிங் b2sa@gmail.com இந்தியா. நான் கண்டினியூ கொடுப்பேன். இது இந்த இடத்துல இந்த பேஜ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் யூஸுக்கு நீங்க இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் பண்ணுங்களா, இல்லைன்னா கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து கம்யூனிட்டி எடிஷன் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து செட் பண்றதுக்கு நமக்கு டேரக்டா இது பண்ணும். ஸோ ஒன்ஸ் கொடுக்கும் நமக்கு இமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க்ல வந்து இமெயில் வெரிஃபை பண்ண சொல்லுங்க. ஸோ இமெயில் வெரிஃபை பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ற பேஜ் காட்டும். ஸோ நியூ பாஸ்வேர்ட் ரெண்டும் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணா உங்களோட பேஜ் வந்து லுக்ஸ் லைக் திஸ். இப்படிதான் உங்களோட பேஜ் வந்து இருக்கும். ஸோ நீங்க ரைட் டாப்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட யூசர் செட்டிங்ஸ் இருக்கும். லெஃப்ட்ஸ்ல வந்து டேட்டாபேஸ் ஒரு ஹோம் பேஜ். தென் நீங்க என்ன இது பண்ணீங்கன்னா டேட்டாபேஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கும். உங்களுக்கு இது வந்து இப்போ கிரியேட் ஒர்க் ஸ்பேஸ், ரீசெண்டர்ஸ், கேட்டகரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இல்லை கிரியேட் பார்த்தாச்சுன்னா கிரியேட் நோட் புக், டேபிள், கிளஸ்டர் எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளோட ட்ரைனிங் பர்பஸ் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நோட் புக்ல வந்து இது எப்படி ப்ராசஸ் பண்ணலாங்கிறதா வந்து நம்ம இதை பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டெப் 1 நம்ம இதுக்கெல்லாம் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணா டேட்டாபேஸ்ல வந்து நம்ம இந்த ஸ்டோரேஜ் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியும்னு நான் சொன்னேன். ஸோ ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு மிஷின் தேவையில்லை. ஸோ எங்க மிஷின் எங்க இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ப்ராசஸ் பண்ணுமா கேட்டா கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு கிளஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது லைக் லாகின் போயிட்டு கிரியேட் கிளஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டு கிரியேட் கிளஸ்டர். ஸோ கிளஸ்டர் நத்திங் பட் கிரியேட் யுவர் ஓன் மிஷின். ஸோ கிரியேட் கிளஸ்டர் போயிட்டுனா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் நேம் இருக்கு, நியூ கம்ப்யூட்டர். இங்கே இந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் நேம் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரைனிங் டெமோ 1. இங்கே கிரியேட் கம்ப்யூட்டர் இருக்கும். இங்கே வந்து ரன் டைம், எந்த ரன் டைம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, எம்எல்க்கு யூஸ் பண்ணுறீங்களான்னு இருக்கும். ஓரனுக்கு தகுந்த மாதிரி ஓரன் இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கிரியேட் கம்ப்யூட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டிரைவர் இருக்கும்.
சிங்கிள் டிரைவர் ஒரு 16 GB RAM அண்ட் 2 கோர்ஸ் இருக்கும். இதே நீங்க வந்து என்டர்பிரைஸ் எடிஷனுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா இது கம்யூனிகேஷன். இதே நீங்க என்டர்பிரைஸ் எடிஷனுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களோட என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து வில் சர்வை ஃபார் 16 டிரைவர்ஸ் எல்லாம் உங்களால அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் இந்த கிளஸ்டர் வந்து வண்டி 2 ஹவர்ஸ் இப்போ கம்யூனிகேஷனால ஜஸ்ட் இந்த மிஷின் வந்து 2 ஹவர்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கும். நான் ஒரு கிரியேட் கம்ப்யூட் கொடுத்துட்டேன். ஸோ கிரியேட் கம்ப்யூட் கொடுக்கும்போது எனக்கு ஒரு கிளஸ்டர் இங்கே ரெடி ஆகும். ஸோ அந்த கிளஸ்டர்ல வந்து டீடைல்ஸ் கேட்கும். உங்களுக்கு டேட்டாபேஸ் ரன் டைம் வெர்ஷன் என்ன, கம்யூனிட்டி டைப் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். இது எந்த இதுல இருக்கும், எந்த அவைலபிலிட்டி சோன், ஸ்பார்க்கு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய் நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆல்வேஸ் கிரியேட் ஏ கிளஸ்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் கிரியேட் ஏ கிளஸ்டர். கிளஸ்டர் இஸ் நத்திங் பட் ஒரு மிஷின். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளஸ்டர் கிரியேட் பண்ணால் தென் நம்மளோட டேட்டா வந்து லோட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம டேட்டா லோட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நோட் புக் தேவை. இந்த நோட் புக்கில் தான் வந்து நம்ம வந்து நம்மளோட கோடிங்ஸ் பண்ணும். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஜூபிட்டர்ல நோட் புக்ஸ் அதில் வந்து நம்ம இங்கே போய் நம்மளோட கோடிங்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதே கான்செப்ட் எங்கேயும் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணணும். ஸோ நோட் புக் கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நோட் புக் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டேட்டாவை லோட் பண்ணும். ஸோ டேட்டா லோட் பண்ணா அந்த நோட் புக்கில் நம்ம அக்சஸ் பண்ண பார்க்கறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் லாகின் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் கிரியேட் பண்ணோம். கிளஸ்டர் கிரியேட் பண்ணியாச்சுன்னா நம்ம ஒரு நோட் புக்ல வந்து அந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டெமோக்காக நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஃபைலை வந்து நான் இம்போர்ட் பண்ண போறேன். பட் ரியல் டைம்ல வந்து நீங்க உங்களோட கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கோடிங்ஸ் எல்லாம் தேவை. ஸோ நோட் புக் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாபேஸோட ஹோம் பேஜ் போயிட்டேன். டேட்டா இம்போர்ட், என்னோட பிசிக்கல் ஃபைல்ல என்னோட இம்போர்ட் இருக்கு. ஸோ என்னோட லோன்ஸ் இன்னொரு டேட்டா தான் எடுத்திருக்கேன். டேட்டா லோட் ஆயிடுச்சு. இங்க வந்து கிரியேட் டேபிள் யூஏ, கிரியேட் டேபிள் நோட் புக். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஏல போறேன். யூஏல போகும்போது எனக்கு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் காட்டும். செலக்ட் கிளஸ்டர், எந்த கிளஸ்டர்ல உங்களுக்கு இந்த டேபிள் போய் கிரியேட் ஆகும். ஸோ நம்மளோட அங்கே கிரியேட் பண்ண கிளஸ்டர் வந்துடும். அந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரிவியூ டேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேபிளோட டேட்டாஸ் உங்களுக்கு கீழே விஷுவலைஸ் ஆகும். லோட் லோட் ஆகும்போ இங்க வந்து உங்களுக்கு டேபிள் நேம் காட்டும். உங்களுக்கு இந்த டேபிள் நேம் வேணுமா இல்லை வேற நேம் வேணுமா கேட்கும். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஈஸியஸ்க்காக லோன் டேபிள் நேம் வச்சுக்கலாம். லோன் டேபிள் வச்சுக்கலாம். தென் இங்க லோடிங் டேட்டாபேஸ், இது டேட்டா லோட் ஆகட்டும். காலம் டேபிள்ன்றதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ இஸ் ஹெட்டர், தென் இன்ஃபர் ஸ்கீமா இருக்கும், அதாவது ஸ்கீமா இருக்கலாம் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இங்கே டேட்டா லோட் ஆகி உங்களுக்கு ப்ரிவியூ வந்துருச்சுன்னா இங்கே டேட்டாபேஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் கிரியேட் டேபிள், ஸோ டிஃபால்ட் டேட்டாபேஸ் இங்கே வந்துருச்சு. இங்கே டேட்டா ப்ரிவியூ வந்துருச்சுன்னா நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே கிரியேட் டேபிள் கொடுத்துக்கலாம். கிரியேட் டேபிள் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த டேட்டா வந்து கிரியேட் ஆகும். நம்ம அந்த டேபிள் கிரியேட் ஆச்சு இல்லையா நம்ம எப்படி பார்க்கலாம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நோட் புக்கில் போயிட்டு கோடு எழுதி பார்த்துக்கலாம். பாருங்க டேட்டா வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் கஸ்டமர் லிஸ்டிங் என்ன காலம்னு, அதுக்கு என்ன டைப்பு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கிரியேட் டேபிள் எனேபிள் இருக்கு. இன் ஃபர்ஸ்ட் வைஸ் ஹெட்டர்னு கொடுத்தாச்சுன்னா அந்த ரோல இருக்க நம்ம சிஎஸ்சி ஃபைல் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டரா வந்துடும். ஸோ இன்ஃபர் ஸ்கீமானா அதுக்கு என்ன ஸ்கீமா டைப் அந்த வந்து ஸோ கிரியேட் டேபிள் நான் கொடுத்துட்டேன். கிரியேட் டேபிள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டேபிள் கிரியேட், அந்த டேபிளுக்கு அந்த டேட்டா மொத்தமாக லோட் ஆகும். லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த டேபிள் எனக்கு கிரியேட் ஆச்சு நீங்க சொன்னீங்க. இப்போ டேபிளில் வந்து நான் எப்படி அக்சஸ் பண்ணி பார்க்கறது? இப்போ இந்த ஸ்கீமால இருக்கு, இந்த கிளஸ்டர்ல இந்த காலத்துல வந்து இந்த டேபிள் டெஃபினிஷன் டேட்டா இருக்குன்னு ஹவ் ஐ கேன் செக்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம நோட் புக் பார்ப்போம். ஸோ கிரியேட் நோட் புக். இந்த நோட் புக்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நோட் புக் ஒரு பேர் வைக்கலாம். ட்ரெயினிங் நோட் புக் லோன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இது பார்க்கணும், என்ன சொல்றதுக்கு லோன் புக்ல போயிட்டு செக் பண்ணுவோம். என்னோட டேட்டா சொல்லிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ டேபிள்ஸ். ஷோ டேபிள்ஸ் கொடுத்தாச்சுன்னா இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து எரர் அடிச்சிருக்கு. ஏன்னா இது பைத்தான் கொடுத்துருக்கு, எஸ்கியூஎல் கம்பெனி இங்க பைத்தான்ல இருக்கு. ஸோ நான் எதிர் இங்க போய் பைத்தான் வேற எஸ்கியூஎல் மாத்தலாம், இல்லைன்னா மேல டோட்டலா போயிட்டு எஸ்கியூஎல் மாத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செட் பண்ணிக்கோங்க. பைத்தான் நீங்க பண்ணா பைத்தான் கொடுங்க, இல்ல எஸ்கியூஎல் பண்ணுங்க எஸ்கியூஎல் கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ்கியூஎல் மாறிடுச்சு. இங்கேயும் எஸ்கியூஎல் மாறுவாங்க. நோட்புக் டிஃபால்ட். ஓகே, ஷோ டேபிள்ஸ் ரன்னிங் கமெண்ட். பாருங்க எனக்கு டேபிள் வந்து லோன் டேபிள் டேட்டா இருக்கு. சரி பண்ணீங்கன்னா இந்த டேபிளுக்கு வந்து நான் டேட்டா பார்க்க போறேன். ஓகே,
ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பார்த்துலாம் நம்ம. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லோன் டேபிள். நீங்க கண்ட்ரோல் அடிச்சா போதும் உங்க டேட்டா வந்து, ஸோ உங்க லோன் டேட்டா எப்படி இருக்கு, லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, இப்போ வந்து என்னன்னா, இப்போ இதுல வந்து நான் வந்து ஜஸ்ட் எத்தனை பேர் வந்து எத்தனை மெயில் ஃபீமேல் வந்து லோன் வாங்கிடும் நான் பார்க்கணும். சீக்கிரம் கூட சொன்னா செலக்ட் கவுண்ட் ஜெண்டர் பார்க்கணும். ஜெண்டர் லோன் டேபிள் குரூப் பைல பண்ணுங்க. குரூப் பை ஜெண்டர். இந்த இடத்துல அதுக்கு வந்து ஒரு இதுவும் கொடுத்தாரு, காலம் ஜெண்டர் காலம். ஜெண்டர் போட்டுட்டு எக்ஸெப்ட் பண்ணி வச்சு எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி எனக்கு வந்து டேட்டா வந்து மெயில் 280 வாங்கியிருக்காங்க, ஃபீமேல் 220. இப்போ என்னன்னா எனக்கு வந்து மெயில வந்து ஆக்குபேஷன் பேஸ் பண்ணிடணும். ஸோ செலக்ட் ஜெண்டர் ஆக்குபேஷன் count of gender, count of occupation from loan table where gender equal to male. கரெக்டா? மேல பார்த்துட்டோம் என்ன ஜெண்டர்ல இருக்குன்னு மெயில். இப்போ என்னன்னா இதுல கிளென்சிங் எப்ப பாருங்க, சிலவங்க வந்து மெயில்னு கொடுத்துருப்பாங்க, சிலவங்க எம்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தான் வந்து கிளென்சிங்ல நம்ம பார்த்துக்கணும். இதை எக்ஸிட் பண்ணுவோம். எக்ஸிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேட்டா எரர் அடிச்சிருக்கு. ஆக்குபேஷன் ஃப்ரம் லோன். ஓகே, இதுல வந்து நம்ம குரூப் பை போட்டு அந்த குரூப் பை நம்ம ஹேண்டில் பண்ணல இல்லையா, அதனால எரர் அடிச்சிருக்கு. நம்ம பார்த்து குரூப் பை ஜெண்டர் ஆக்குபேஷன். நோ செல்ஸ். ஓகே, கேப்ஸ்ல இருக்கு, டேட்டா கேப்ஸ்ல போடும். டேட்டா இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இதே நம்ம ஆர்டர் பை போட்டு பார்த்தலாம். ஸோ ஆர்டர் பை த்ரீ அசெண்டிங். சிஸ்டம் ஆஃபீஸர், நர்ஸர், இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ இது வந்து எனக்கு 2 டைமென்ஷனல். இப்போ இதே நான் வந்து ஒரு சார்ட் ஃபார்மேட் போக விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். பில்ட் இன் டேஷ்போர்ட்ஸ் வந்து நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதை டவுன்லோட் இல்லைன்னா இதில் ப்ளஸ் இருக்கலாம், ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி விஷுவலைசேஷன். நீங்கள் விஷுவலைசேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மேட் வேணும், பார் சார்ட் வேணுமா, பை சார்ட் வேணுமா, லைன் சார்ட் வேணும், டீடைல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார் சார்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து வை காலத்தில் என்ன இருக்கணும், வை காலத்தில் வந்து காலத்துல கவுண்ட். ஓகே, அண்ட் எக்ஸ் காலத்துல வந்து கவுண்ட் பண்ண வந்து ஆக்குபேஷன் கொடுத்துருக்கேன். ஆக்குபேஷன் இருக்கணும். எப்படி கொடுத்துட்டு குரூப் பை கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா? சேவ் பண்ணியாச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்பிளே எனக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்து மவுஸ் ஓவர் பண்ணாலே அது டீட்டெயில்ஸ் தான் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி நான் பார்த்துக்கலாம். இப்போ இதே எனக்கு வந்து இந்த சார்ட் வேணும், பார் சார்ட் வேணும், விசுலேஷனில் போயிட்டு இந்த இடத்துல சார்ட்டுக்கு பதிலாக வந்து பை சார்ட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல பை சார்ட் வந்துடும் இல்லையா? இப்போ போட்டாச்சுன்னா இன் டீட்டெயில்டாக ஒருத்தங்களுக்கு வந்துடும். ஒருத்தங்க சேவ் பண்ணி பார்க்கணும், சேவ் பண்ணி விசுலேஷன் 2, விசுலேஷன் 1 இந்த மாதிரி தான் செட் பண்ணி பார்க்கணும், பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ இதே இது வந்து இந்த டேட்டா ப்ரொஃபைல் பார்க்கணும், டேட்டா டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா டேட்டா ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா ரோஸ்ல இருக்க டேட்டாவும் வந்து ரன் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் அவுட்புட் மாதிரி நமக்கு வந்து தரும். இதில் வந்து என்ன ஈச் ரோ அண்ட் காலம்ஸ் எப்படி இருக்கும், எனக்கு இந்த இடத்துல டேட்டா வருது. ஸோ எத்தனை மொத்தம், எத்தனை கவுண்ட் இருக்கு, எத்தனை மிஸ்ஸிங், இதோட மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் என்ன, ஜீரோ வேல்யூ, மின் என்ன, மீடியன், மேக்ஸ் என்ன, அதே மாதிரி இதோட ஆக்குபேஷன் ப்ராக்ரஸ். ஸோ டீட்டெயில்டாக எனக்கு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அந்த டேட்டாவோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் என்ன இந்த இடத்துல செக் பண்ண, மேக்ஸிமம் லென்த் என்ன, ஆவரேஜ் லென்த் என்ன, டாப் வேல்யூ என்ன, இது எல்லாத்தையும் என்னால் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கே செக் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் ஷோவில் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கு, கான்டெக்ட்ஸ் இருக்கு, கான்டெக்ட்ஸ் போட்டாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல மாறும். ஓகேவா? பாருங்க, கான்டெக்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணால் சார்ட் மொத்தமாக மாறிச்சுக்கலாம்.
ஸோ இது எல்லாமே வந்து நான் எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி விஷுவலேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணி இந்த இடத்துல செக் பண்ணுவேன். ஸோ இதுதான் டேட்டாபேஸோட மேஜர் அட்வான்டேஜ். டேட்டாபேஸில் நான் டேட்டா லோட் பண்ணி அந்த டேட்டா ஈஸியாக ரீட் பண்ணேன். பட் இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு தரப்போற டேட்டா செட் இருக்கட்டும், இல்லைன்னா இப்ப நீங்க பார்த்துட்டு ரொம்ப கிளீன்டா ஸ்மால் டேட்டா செட். பட் ரியல் டைம்ல அது வந்து அன்கிளீன்டா இருக்கும் அந்த டேட்டா செட். நம்ம அதை கிளீன் பண்றது தான் நமக்கு பெரிய டாஸ்க் வரும். எப்படி ஒரு டேட்டா செட்டை கிளீன் பண்ணுங்கிறத நம்ம எக்ஸாம்பிளோட வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹை லெவல் டேட்டா பேக்ஸை பத்தி இதுதான். ஸோ உங்களுக்கு டேட்டா பேக்ஸோட ஹை லெவல் ஒரு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ எங்கோட முடியல. இப்போ டேட்டா பேக்ஸ்னா என்ன, டேட்டா பேக்ஸோட ஹை லெவல் ஒரு டேட்டா பேக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், வாட் ஆர் யூஸ் கேசஸ். யூஸ் கேஸ் ஒன்று ஒரு பில்ட் பண்றதுக்கு நான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம். ETL ப்ராசஸ் டேட்டா இன்ஜினியரிங் டாஸ்க்கு நான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம். மெஷின் லேர்னிங் ஏஐ டேட்டா சயின்ஸுக்கு நான் இது யூஸ் பண்ணலாம். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐக்கு நான் இது யூஸ் பண்ணலாம். டேட்டா வேர்ஹவுசிங், அனாலிட்டிக்கல் பிஏ, அப்புறம் டேட்டா கவர்னன்ஸ், செக்யூர் டேட்டா ஷேரிங், டெவாப்ஸ், ரியல் டைம் அண்ட் ஸ்ட்ரீமிங் அனாலிசிஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டேட்டாபேஸ்ங்கிறது லைக் ஒரு கடல் மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அமைப்பை பார்த்தா அந்த கடல்ல ஜஸ்ட் ஒரு 0.001% தான். பட் இந்த கடல் நம்ம டீப் டைவ் பண்ணி இன்னும் டீட்டெயில் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்க போறோம். இந்த டேட்டாபேஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்ல தெரிவிங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச டேட்டாபேஸ் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்ச நம்ம உங்களோட ஃபீட்பேக்ஸ் வெல்கம் ஃபார் அவர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இனி ஒரு நல்ல வீடியோல நம்ம கொஞ்சம் கூட டீட்டெயிலா வேற டாபிக் போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சேஞ்ச் சொல்யூஷன்.